நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23. Who remembered us in our low state, for his mercy endureth forever. Psalms 136:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்மளுடைய கடந்து போன 2023 முழுவதுமாக ஆண்டவர் நம்மளை கிருபையினால் பாதுகாத்து வந்தார், பராமரித்தார். இந்த 2024 கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விஷால் இந்த ஹார்ட் ஹூசிஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமே வேத வசன தியானத்திற்காக 90 சங்கீதம் அதில் 14-15 வசனம், சங்கீத பாகம் 90 வசனங்கள் 14-15. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிரியமானவர்களே, இந்த 90 சங்கீதம் இது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது இந்த 14-15 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எல்லா மனிதர்களும் நினைக்கக்கூடிய காரியங்கள் தான் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்க வேண்டும்.
யாரும் கஷ்டத்தில் துன்பத்தில் இருப்பதை யாரும் விரும்புவதே கிடையாது. ஆனால் நாம் எதனால் கஷ்டப்படுகிறோம், எதனால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2024 ஆண்டவர் விரும்புகிறார் நாம் மகிழ்ந்திருக்கும்படிக்காக, செழித்திருக்கும்படிக்காக, சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும், மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று பஞ்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் எழுந்திருந்து ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, மெய்யாகவே அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வரும்போது, காலை எழுந்து ஜெபம் செய்து ஆராதனை செய்து பாட்டு பாடி தேவநாமத்தை மகத்துவப்படுத்தும் போது, பிரியமானவர்களே, அதிகாலை நேரத்தில் அந்த அளவில்லாத தேவ பிரசன்னம் நம்மளை ஆண்டு கொள்ளும் போது, அது தேவனுடைய மகிமையை நான் நிறைஞ்சு கவியும் போது, மெய்யாகவே உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நம்முடைய பாரங்கள், நெருக்கங்கள், நம்முடைய வியாகுலங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போவதை பார்க்க முடியும். ஏனென்றால் அதிகாலையில் நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது தேவ மகிமைக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை மறைத்து விடுகிறார், நம்மதில் இறங்கி வருகிறார். நம்முடைய பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் அதிகாலையிலே அவர் நோக்கி பார்க்கும்போது தன் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக அவர் நம்மத்தில் இறங்கி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாலையிலே தேடும்போது நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அதிகாலையில் அவரை தேடும்போது நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். அதில் அதிகாலையிலே தேடுவதற்காக நம்மளை அமைப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் தொடங்கும் போது ஜெபத்தோடு ஆராதனையோடு நாம் தொடங்கும் போது, பிரியமானவர்களே, அந்த நாள் முழுவதுமாக நாம் மகிழ்ந்திருக்கும்படியான வாதலை கர்த்தர் திறந்து கொடுக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவநாமத்து மகிமை உண்டாவதாக. இந்த 2024 முழுவதுமாக நாம் மகிழ்ந்திருக்கும்படிக்கான வாதலை கர்த்தர் திறந்து தருவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது விதமாக, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறுமைப்படுத்தின நாட்கள். ஸ்தோத்திரம். அநேக காரணங்களால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தோம், நெருக்கப்பட்டிருந்தோம், சிறையிருப்புகளாக இருந்தோம். அந்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சில வருஷங்களாகவே சில துன்பங்கள், நெருக்கங்களே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பல பல காரணங்களால் உள்ள நெருக்கங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள் காணப்பட்டிருக்கலாம். சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு ஈடாக சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். எவ்வளோ தூரம், எந்த அளவுக்கு நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்பட்டீர்களோ, அதுக்கு ஈடாக, அதுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நெருக்கப்படலாம், கஷ்டப்படலாம். உங்கள் நெருக்கத்தை யாருமே காணாமல் இருக்கலாம். நீ நினைக்கலாம், என்னோடய நெருக்கம் யாருக்கு தெரியும், இவ்விதமாக நெருக்கப்படுகிறேன், இவ்விதமாக அவமானப்பட வேண்டியிருக்கிறது, நிந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, பிரியமானவர்களே, உங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்கள் வியாகுலங்களை, நெருக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் முற்றமாக நாம் ஒப்புக் கொடுக்கலாம். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கலாம். அந்த 2024 ஸ்தோத்திரம் பரிபூர்ணமாக ஆணுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் துன்பத்தை அனுபவித்தீர்களோ, நெருக்கங்களை அனுபவித்தீர்களோ, அதுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர், அதுக்கு ஈடாக உங்களுக்கு மகிழ்வை தரப்போகிற ஆண்டவர். அவர் நோக்கி பார்க்கலாம். அவருக்கு தக்கதான மகிமையை செலுத்துவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் உங்கள் மத்தியில் மகிமைப்பட வேண்டும். என் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏது ஸ்தானத்திலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர். அவர் சமூகத்தில் நாம் முட்டுமடக்கும் போதெல்லாம், அப்பா பிதாவே என்று சொல்லி அவர் நோக்கி பார்த்து கூப்பிடும் போதெல்லாம், அவர் தெய்வ பிரசன்னமாக நம்மத்தில் எழுந்தருளி வருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யாரையும் புறம்பே தள்ளாத நல்ல ஆண்டவர். மெய்யாகவே நீங்கள் அவர்கள் நோக்கி கூப்பிடும்போது, அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் அவர்களுக்கு தக்கதான மகிமையை செலுத்த வேண்டும், தக்கதான ஆராதனை அவர்களுக்கு செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களுக்கு நீங்கள் ஆராதனையை செலுத்தும் போது
உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் தானியேல் புஸ்தகத்திலே, தானியேல் சிங்கக்கெபியிலே போடப்பட்டான். சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ராஜா அதிகாலையில் வந்து அந்த சிங்கக்கெபி கிட்ட வந்து கேட்குறான், நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்டான். ஆம் ராஜாவே என்று சொல்லி, நான் உத்தமனும் நீதியாய் நடந்ததினாலே சிங்கங்களின் வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்து பாதுகாத்தார் என்ற பதிலை நாம் அங்கே கேட்குறோம். பிரியமானவர்களே, அதாவது சிங்கக்கெபி போல உள்ள சூழ்நிலை வரலாம், நிந்திக்கப்படலாம், பல விதத்திலே பல பாகத்திலிருந்து நெருக்கங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களை விடுவிக்கிறதான ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கத்தில் இருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். தானியேலை விடுவித்த ஆண்டவர், தானியேலை விடுவிக்கப்பட்டதற்கு காரணம் அவன் இடைவிடாத ஆண்டவரை ஆராதித்ததுனால. ஆண்டவர் சத்துரு கைக்கு ஒப்பு கொடுக்காதவனும் சிங்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதவனும் தன் தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்குறோம். சோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக அநேகர் சிங்கம் போல எழும்பி கொண்டு வரலாம், சத்துரு சிங்கம் போல எழும்பலாம். ஆனாலும் சத்துரு கைக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பது கிடையாது. பாதுகாத்து உங்களை பராமரித்து வருகிறார். சோத்திரம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டிய கரத்தில் முற்றுமாக ஒப்பு கொடுக்கலாம். சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாது ஆராதிக்கிற தேவன். நாம் இடைவிடாது தெய்வத்தை ஆராதிக்கும் போது எல்லா பொல்லாப்பு தீமையில் இருந்து ஆண்டவரே நம்மளை தப்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லது ஆராதனை வந்து குறைக்கவே கூடாது. நம்ம உலகத்தில் பார்க்க முடியும், சில பேர் வந்து ஆண்டவரை தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் பிரச்சனைகள், கலக்கங்கள், நெருக்கங்கள் வரும்போது அந்த ஆராதனை வந்து அவங்களுக்கு குறைந்து விடும். எவ்வளோ தான் ஆராதனை செய்துட்டும் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி கலங்குவாங்க. ஸ்தோத்திரம். அவன் அது நெருக்கப்படுகிற நாட்களில் தான் நம்ம அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும். எவ்வளோ தூரம் நெருக்கப்படுகிறோம் அந்தளவுக்கு அதிகமாக ஆண்டவர் தேடும்போது ஆண்டவருடைய பலத்த கிரியைகள் நம்மத்தில் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அதாவது பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் கைகால் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சரீரம் முழுதுமாக காயப்படுத்தப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். நடக்க முடியாது, அசைய முடியாது, கட்டப்பட்டிருந்தார்கள். நாவு மட்டும் கட்டப்படவில்லை. அங்கே இரவு முழுவதும் அப்படியே பாட்டு பாடி தெய்வத்தை மகத்துவப்படுத்தினார்கள். அங்கே வல்லமையான ஆராதனை வெளிப்பட்ட போது ஆண்டவரால் அடங்கி இருக்கவே முடியலை. அவர் தூதன்மாரை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்குறோம். நல்ல பிரியமானவர்களே, எந்த கட்டில் அகழ்பட்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் சிக்கியிருந்தாலும் சரி, இங்கே தக்கதான மகிமையை ஆண்டருக்கு செலுத்தும் போது, இடைவிடாது ஆண்டரை ஆராதிக்கும் போது, ஆண்டர் நாமத்தை அதிகமாக உயர்த்தும் போது அந்த ஆண்டவர் மத்தியில் இறங்கி வருவார். உங்களுக்காக தூதன்மாரை அனுப்புவார். ஸ்தோத்திரம். தடைகள் விலகும், காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, உங்களை மகிழ்ந்திருக்கும்படியாக செய்கிற ஆண்டவர் இந்த 2024 உங்களை மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அதுதான் நம்ம வாசித்த சங்கீதம் 90 சங்கீதத்திலே வாசித்தோம். 14, 15 வாக்கியங்கள் விதமாக, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிரியமானவர்களே, நம்மளை மகிழ்ச்சியாக்கி நடத்துகிற ஆண்டவர் நீங்கள் துக்கமுகமாக இருப்பதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதுமாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. புதிய வாதல்கள், புதிய மண்டலங்கள் உங்களுக்கு திறக்கப் போகிறார். ஆராதிக்கிற ஜனங்களுக்காக, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களுக்காக அவர் திறக்கிற வாதல்கள், அந்த வாசல் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாடு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது விதமாக, இந்த உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்திலே என் வசனத்தை உண்மையாய் கைகொண்டபடினாலே இதோ திறந்த வாதலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லலாம். அந்த கொஞ்சம் பலத்திலையும் உண்மையாய் வசனத்தை கைகொண்டால் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாதலை வைக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் நிலைமைகள் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே,
அவர் சமூகத்தில் நம்மளை முற்றுமாக தாழ்த்தி போய் கொடுக்கலாமா? கண்களை அடைக்கலாம், நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிதாவே, கர்த்தர் நல்கி தந்திருக்கிறதான இந்த புதிய வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். 16ஆம் தேதி அப்பாவின் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தாராளமாக ஒரு ஆசீர்வதிக்கணுமே அப்பா. ஒரு மகிழ்ச்சியாக்கி வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, நெருக்கப்பட்டார்களோ ஆண்டவரே, விசாலத்திലേക്ക് நடத்தணுமே. இந்த நெருக்கத்தில் இருந்து என்ன அவர் விசாலத்திலே கொண்டு வந்தார் என்றவனும் ஒவ்வொரு குடும்பங்களில் விசாலத்தை உண்டாகட்டும் கர்த்தாவே. அதில் இடைவிடாது பிள்ளைகளுமே ஆராதிக்கட்டும் அப்பா, இடைவிடாது ஜெபிக்கட்டும். அதனால் புது மண்டலம் புது வாதிலை திறந்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் உயர்த்தி வைப்பீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, வியாதிகள் மறைவதாக, மனக்கலக்கங்கள் மாறுவதாக கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மகிழ்ந்திருக்கும்படியாக செய்வீராக. அற்புதம் செய்து உம்மை நாமத்தை மகத்துப்படுத்தும். கிருபையினால் பெய்து கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே. சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறேன். சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். Hallelujah, hallelujah.
உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே. திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே. பிடி வெள்ளியே, நட்சத்திரமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். பிடி வெள்ளியே, நட்சத்திரமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான்